அரசாங்க பில்டிங்கு, பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அதை விட்டு நீங்கள் பூண்டி வாங்க, செம்பரம்பாக்கம் போங்க, சோழவரம் ஏறி போங்க, அங்கெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒரே கல்லில் 3 மாங்காய். இது நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பூண்டி மேலே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டி மொத்த இடமும் போட வேணாம். ஏன்னா அங்கே இருக்கிற மீன், அந்த நத்தை, பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 30% இடத்த ஒண்டி எடுத்து, அதுவும் கரையோரத்தில் இருக்கிற இடத்த எடுத்து நீங்கள் அழகாக போட்டு ஒரு 30% பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் இவாப்ரேஷன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தவிர்ப்பீங்க. தண்ணியோட ஆதாரத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க. தண்ணியாக இருக்கும், தண்ணி அந்த இயற்கையில் உருவிக்கு மேலே போகிறது போகாது, அது தவிர்க்கப்படும். ஒன்று, தெர்மாக்கோல்லாம் போடக்கூடாது, அது முதல்ல. ரெண்டாவது, மக்கள் அங்கே போனாங்கன்னா ஒரு நிழல் கரண்ட்டு, அங்கே தேவைப்படுற கரண்ட்டு அங்கேயே இருக்கும், அந்த கரண்ட்டை நீ கிரிட்ல சேர்க்கும் போது இதாகும். மூணாவது, இயற்கைக்கு பிரச்சனை இல்லாத மின்சாரத்தை நீங்கள் தயாரிக்கிறீங்க. இப்போ நிலக்கரியை எரிக்க வேணாம், டேம்லேருந்து தண்ணி வேணாம், காவேரியில் போய் கலாட்டா பண்ண வேணாம்,